ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விசுவாச அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர்தான் ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த். அவரின் மனைவியான திருமதி பாலி விக்கில்ஸ்வொர்த் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில் அழகான மற்றும் ஸ்திரமான நிலையில் வாழ நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளைப் போல தன்னை பக்குவப்படுத்தி கவனமாக வாழ்ந்தார். அவர்கள் தன் வாழ்வில் பின்மாற்றத்திற்கும் திசை திருப்பத்துக்கும் இடம் கொடுக்கவில்லை. ஒரு நல்ல சாட்சியான வாழ்க்கையை தானியேலைப் போல மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார். அவர்களின் கடமைகளிலும் தெய்வீக காரியத்துக்கு அடுத்த ஊழியங்களிலும் சீராக நடந்து வந்தார். ஆனால் அவர்களின் கணவரான ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் அவர்கள் கவனக்குறைவாக இருந்ததால் ஆவிக்குரிய வாழ்வில் பின்மாற்றத்தை அடைந்தார். பிரெட்ஃபோர்ட் நகர மக்களுக்கு 1884ஆம் ஆண்டு குளிர் மிகவும் கடுமையானதாக காணப்பட்டது. அதன் விளைவாக பிளம்பர்களுக்கு மிகுந்த வேலை வாய்ப்பும் அதிக கிராக்கியும் இருந்தது. குளிர்காலம் முழுவதுமாக விக்கில்ஸ்வொர்த் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பதிலும் பழுதடைந்த குழாய்களை சரி செய்வதிலும் நேரத்தை செலவழித்தார். அந்த வேலை பளுவின் காலங்களில் நல்ல வருமானம் கிடைத்தது. ஆனால் சபைக்கு செல்லுவதும் ஊழியம் செய்வதும் தேவனை பற்றிய அன்பும் அனலும் வெகுவாக குறைய ஆரம்பித்தது. ஆனால் அவரின் மனைவி பாலி விக்கில்ஸ்வொர்த் வாழ்க்கையில் அவர்களின் ஜெப வாழ்க்கையும் தேவ வைராக்கியமும் குறைவுபடாமல் நாளுக்கு நாள் பிரகாசம் அடைந்தது. தன் மனைவியின் உண்மை உழைப்பும் கர்த்தருடைய காரியங்களில் இருந்த வைராக்கியத்தையும் பார்த்து அவருக்கு தன் மனைவியை பார்த்தாலே கோபமும் எரிச்சலும் வந்தது. வழக்கமாக சபையிலிருந்து ஊழியத்தை முடித்து வரும் நேரத்தை விட சற்று தாமதமாக ஒரு நாள் திருமதி பாலி வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும், நான் தான் இந்த வீட்டின் தலைவர், நான் ஒருபோதும் நீ நேரம் கடந்து வீட்டிற்கு வருவதை அனுமதிக்க மாட்டேன் என்றார். மிகவும் கோபத்துடன் ஸ்மித் வேகமாக பின் கதவை திறந்து தன் மனைவியை வெளியே தள்ளி கதவை உள்ளே பூட்டிக் கொண்டார். திருமதி பாலி அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. எனக்கு நீங்கள்தான் கணவர் என்றும் இயேசு என் எஜமான் என்றும் தெரியும் என்றார்கள். ஆனால் ஸ்மித் முன்கதவை பூட்ட மறந்துவிட்டார். எனவே பாலி வீட்டை சுற்றி முன்புறமாக வந்து வீட்டிற்குள் நுழைந்தார். அவருக்கு அதிகம் சிரிப்பு வந்தது. சிரித்தார்கள். பின்பு அவரும் தன் தவறை உணர்ந்து தன் மனைவியுடன் சேர்ந்து சிரித்தார். அந்த சிரிப்பில் பரிசுத்த ஆவியானவர் ஸ்மித் உள்ளத்திலும் எண்ணத்திலும் ஒரு தெய்வீக வெளிப்பாட்டை கொடுத்தார். எனவே அவர் 10 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபத்திலும் உபவாசத்தின் மூலம் தேவனை தேட முடிவெடுத்தார். உண்மையாக தாழ்த்தி மனம் திரும்பியதால் தேவன் அவரை பின்மாற்றத்திலிருந்து எடுத்து ஊழிய பாதையில் மீண்டும் வல்லமையாய் பயன்படுத்தினார். அன்பு நண்பரே, ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் வாழ்க்கையில் ஏற்பட்ட மனமாற்றம் தேவனுடைய பரிசுத்த ஆவியால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றமாகும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு சந்தோஷமான ஆவியையும் இருதயத்தையும் திருமதி பாலிக்கு கொடுத்திருந்தார். எனவே கோபப்படாமல் மகிழ்ச்சியாக இருந்தார். அதனால் ஸ்மித் தன் தவறை உணர்ந்து மனம் திரும்பி தேவனிடம் தன்னை தாழ்த்தி ஐக்கியப்படுத்தி கொண்டார். அவருடைய மனைவியின் ஆவிக்குரிய நற்குணம், சந்தோஷம், பொறுமையாக சகித்த தன்மை அவரை முற்றிலும் மனம் திரும்ப காரணமாக அமைந்தது. இது அவர்கள் பிற்காலத்தில் இருவரும் வல்லமையாய் உலகத்தையே அசைக்கும் வல்லமையின் சுகமளிக்கும் ஊழியம் செய்ய ஆதாரமாக இருந்தது. எனவே நாம் ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையை நாடுவோம். ஆதியில் தேவன் மீது கொண்டிருந்த அன்புக்கு நேரே திரும்புவோம். தேவனோடு உள்ள நெருங்கிய ஐக்கியத்தை காத்து கொள்ளுவோம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.